ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் அடடடா எப்பா எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ சச்சரவுகள், ஒரே ஒரு டாஸ்க்கு ஓஹோன்னு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த டாஸ்க் கடைசியில் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ண டாஸ்க்காக எவ்வளோ அக்கப்போர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா இந்த பொம்மை டாஸ்க் 2.0 நிறைய விதமான புது ரூல்ஸ் எல்லாம் வச்சு பிக் பாஸ் டீம் வர்சஸ் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி அந்த டீமுக்கும் வந்துட்டு வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு இந்த பொம்மை டாஸ்க் விளையாண்ட மாதிரி இல்லை, எல்லாம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கி போடுறது, கேட்ச் போடு, தூக்கி உள்ள போடு, இந்த விளையாட்டு விளையாடுவாங்க, அதை தூக்கின்னு ஓடுவாங்க பாருங்கள். இப்போ எல்லாருமே வந்து மேலே வந்து விழுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். அது ஒரு பால் மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி கோணையாக இருக்கும் அந்த பால். அந்த மாதிரி ஒரு விளையாண்டு கடைசியில் அந்த கேமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கேம் ஆனால் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு வந்துட்டு ஒரு அடி, இவர் தள்ளி விட்டாப்புல. ஆனால் விஜய் பார்வதி திரும்ப போயிட்டு நம்ம விக்கல்ஸ் இருக்கிற போது செம்மடி வச்சாங்க. அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களான்ற சொல்லுங்கள். ஆனால் அவர் அதை பெருசு பண்ணல, சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்துட்டு நிறைய வார்த்தைகள் விட்ட விஷயங்கள்லாம் பயங்கரமாக போச்சு, சரிங்களா? இதில் எஃப்ஜே என்ன பண்ணிட்டாருன்னா கட்சி விட்டாப்புல. ஏன்பா ஏற்கனவே இந்த மாதிரி பவித்ரா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்து நானும் பவித்ரா மாதிரி வரணும்னு சொல்லிட்டு கடிச்சு விட்டாருன்னு தெரியல. யார் நம்ம வினோத்தை கடிச்சு விட்டாப்புல. அதுக்கப்புறம் கலையரசனும் கடிச்சிருக்காரு பொழுது. அதை கலையரசன் காமிக்கிறேன், என் கையை வேறு கடிச்சு விட்டா அப்படின்னு. இதில் என்னென்னா கமருதீனை வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக வரார். யாரை? அவருடைய முன்னாள் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி ஆகியிருக்கிற, இப்போ இவர் வந்து பின்னால் ஆகிப்பட்டார்ல, பிபி ஃபேமிலி ஆகிட்டார். அதனால் வந்து வினோத் கிட்ட வந்துட்டு டே அவன் கம்மியாக தான் காமிச்சான், ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு கமருதீன் கஷ்டரான்னு தெரில, சரிங்களா? கம்மியாக தானே விழுந்திருக்கோம் அப்படின்னோடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஆக்சுவலாக இன்னும் என் வழி எனக்கு தான் தெரியும், வந்து கம்மியாக இருக்கும் கிம்மியாக இருக்குன்றன்னு சொல்லிட்டு சம்மட்டு அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டார் கமருதீன், இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுப்பா யாரும் உள்ளே வரோன்னா ஜாலியாக தான் பேசி நாங்கள் சால்வ் ஆகிப்போம் அப்படின்னு. டப்பான்னு வந்துட்டு டப்பால்னு ஒருத்தங்க வராங்க, இதோ வந்துட்டேன். யார்? கெமி. என்னடா இது, ஒரு 4-5 நாளாகவே கெமியோட சத்தமே கேட்கலன்னு பார்த்தா இன்றைக்கி ஆனால் டாஸ்கில் செம்மையாக விளாண்டாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து விஜய் பார்வதி வந்து இழுத்தாங்க. ஆனால் அதை வந்து பெருசாகவே கொஷின் பண்ணல, அது பெருசாகவும் ஆக்கலை. ஆனால் அவங்களுக்காக தான் வந்து எஃப்ஜே வந்து தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் பேசினாப்புல. தப்பு இல்லை, அங்கே கேட்ட விஷயங்கள் தப்பு இல்லை, ஆனால் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, சரிங்களா? இப்போ கெமி என்ன பண்ணிட்டாங்க, கமருதீன் கிட்ட வந்துட்டு நீங்கள் அங்கே பேசக்கூடாது, அது பெருசாகிடும் அப்படி இப்படின்னு பேசணுன்னே இவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் தான் பேசுகிறோம் போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கலாச்சி விட்டாரு. யாரை பார்த்து என்னான்னு சொல்கிற, ஏன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை போடுவாங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஃபார்மெட்டு, அதையே எடுத்து வந்தாங்க. அதுக்குள்ளே வந்து எஃப்ஜே வந்து இழுத்துன்னு போயிட்டார். பாவம் அவங்களுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. அந்த பக்கம் போனால் எல்லாருமே சொல்கிறாங்க, ஏங்க அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு ஆல்ரெடி வந்துட்டு அந்த டீமில் இருந்தவங்க அவங்களுக்குள்ளே பேசிக்க போகிறாங்க, நீங்கள் எதுக்கு போனீங்க, இப்போ தேவையாக அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வச்சு அவங்களுக்கு மூக்கு கொஞ்சமாகிடுச்சு, பாவமாகிடுச்சு. நம்மளுக்கு பாவம்னா மீன்ஸ் எல்லாத்துலேயும் போய் நாட்டாமல் பண்ணக்கூடாது. இப்போ விஜய் பார்வதிக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அவங்களும் ஒரு சில வேலைக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் கெமி பார்த்தீங்கன்னா இந்த வேலையை மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே போய் தேவையில்லாமல் போய் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி விடுன்னு சொல்லிட்டு போனாங்க. பாவம் கமருதீன் டபால்னு கலாச்சி விட்டாப்புல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே யார்? கானா வினோத், கமருதீன், கெமி, இந்த 3 பேர் உங்களோட சப்போர்ட்டு நீங்கள் யார் கொடுப்பீங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.